மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு, அது ஒரு உத்தரவா? இது 10,000 பேரை கூட்டு வந்தது, தண்ணி கொடுக்காதது, பேரிகாட் மாதிரி நின்னது, மிதிச்சது, ஐயா சாவுறோம் சாவுறோம்னு கத்தும் போது கண்டுக்காம இருந்தது, இதெல்லாம் யாரோட ஃபால்ட்டு? இது எலெக்ஷன் எத்தனை மாசம்? இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வண்டியை ஓட்டலாம்ல. விஜய்ன்றது ஒரு 5% ஓட்டு. செத்தவங்க எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது யாரும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு விஜய் அப்படின்னு வெறியோட போய் நின்னவங்க இல்ல. விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். விஜய் மேல நடவடிக்கை ஏன் எடுக்கல? விஜய் என்ன சார், என்ன மேடம், எல்லா சட்டத்துக்கும் அப்பாற்பட்ட மாட்சிமை தங்கிய சத்தியமாய பொண்ணு 18ஆம் படி வாழும் மரிகர சுதன் ஆனந்த சிட்டன் ஐயனையப்ப சாமியே வா. விஜய் நான் கடவுளா? அங்கிள், சிஎம் அங்கிள், அப்படிப்பட்ட கடவுள் தானே அவரு. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அப்படிப்பட்ட கடவுள் தானே அவரு. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் நிலைமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா, அதாவது சுப்ரீம் கோர்ட்ல போய் கொட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறது திமுக. எங்களுக்கு கிடைத்த வெற்றி இது, நீதி வெல்லும் அப்படின்லாம் தாவேகாவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு, அது ஒரு உத்தரவா? இது அதுல ஒண்ணுமே இல்லையா? அது ஒரு தற்காலிக உத்தரவு தானே, இடைக்கால உத்தரவு தானே. அப்படியா? நிரந்தர உத்தரவே கிடையாது. அதுல என்ன கொண்டாடுறதுக்கு இருக்கு? எஸ்ஐடி விசாரிக்கலாம்னா இருக்கு. அஸ்ரா கார்க்கு பதில் இன்னொருத்தர் விசாரிக்கிறாரு, ரைட்டா? ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி விசாரிக்கிறாரு. அஸ்ரா கார்க்கு பதில் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, அதுலயும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் விசாரிக்கிறாங்க. இதுல என்ன கொண்டாடப்பட வேண்டியது என்ன இல்ல? உயர்நீதிமன்ற நீதிபதி, சாரி, இங்க அஸ்ரா கார்க் தலைமையில போட்டிருந்தாங்க. மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அந்த விசாரணை, நேர்மையா நடக்காது. உயர்நீதிமன்ற நீதிபதி கட்டுப்பாட்டுல தானே இருக்கும். இல்ல, அவங்க தாவேகாவினருடைய வாதம் தானே. அது வாதமே கிடையாது. அது எப்படி? இப்போ ஒரு குதிரையை பார்த்து குதிரைன்னு சொல்லலாம், இல்ல கழுதைன்னு சொல்லலாம், இல்ல கோவேறு கழுதைன்னு சொல்லலாம். ஒரு குதிரையை பார்த்து பசுன்னு சொல்ல முடியுமா? அஸ்ரா கார்க் தலைமையிலான விசாரணை கமிட்டியே மாநில அரசு கட்டுப்பாட்டுல கிடையாது. அது உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. இருந்தாலும் அவங்க எல்லாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய, தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தானே. அவங்க எப்படி ஆளும் அரசுக்கு எதிராக அவங்க நேர்மையா சப்மிட் பண்ணுவாங்க? அதனால எங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. இப்ப உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில இதுல மாநில அரசுக்கான விஷயமே இல்ல. மாநில அரசுக்கான விஷயம் 2 இடத்துல தான் வரும். ஒண்ணு பர்மிஷன் கொடுத்ததுலதான் வரும். எப்படி கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க, அதை நீங்க மானிட்டர் பண்ணிருக்கலாமே. விஜய ஸ்டாப் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாமே. அது ஆதவ அர்ஜுன் சொல்ற மாதிரி பெரம்பலூர் எஸ்பி ஸ்டாப் பண்ணாரு எங்களை, அவர் நல்லாதான் பேசினாரு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஸ்டாப் பண்ணிருக்கலாமே அப்படின்றத ஜோஸ் தங்கையான்னு கரூர் மாவட்ட எஸ்பி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தோட சொந்தக்காரர், அவர் ஸ்டாப் பண்ணல. ஆனா அப்ப கூட சொல்லியிருக்காரு, சார் நீங்க அங்க ஸ்பாட்டுக்கு போகாதீங்க, முன்னாடி 50 மீட்டர் முன்னாடியே பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மீறி ஸ்பாட்டுக்கு போனது யாரு? அண்ணன் விஜய். போய் பேசி பிரச்சனையை உருவாக்குனது யாரு? அண்ணன் விஜய். கொத்து கொத்தா மக்கள் சாவறத பார்த்துக்கிட்டு இருந்தவர் யாரு? அண்ணன் விஜய். எல்லாமே அண்ணன் விஜய் தானே. பாட்டில் மேல இருந்து போட்டது யாரு? அண்ணன் விஜய். கூட பாட்டில் எடுத்து கொடுத்தவர் யாரு? ஆதவ் அர்ஜுனா. இதுல ரோல் வந்த கும்பல் தாவேகா கும்பல். இடம் ஓகே, பர்மிட்டட் பை போலீஸ்னு வச்சுக்கோங்க. 12 மணிக்கே பேசுவார்னு அனௌன்ஸ் பண்ணது யாரு? அண்ணன் புசி ஆனந்த். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு 4 மணி நேரம் இத போட்டது யாரு? டிவிக்கள், தொலைக்காட்சிகள்.
எல்லா தொலைக்காட்சியும் போட்டாங்க. உங்கள் விஜய் உயிரென வருவார் அப்படின்னு ஒரு பாட்டோட விஜயோட பேக்கேஜ், ஆதவ அர்ஜுனாவுடைய பேக்கேஜ். அந்த பேக்கேஜை வச்சு இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு 4 மணி நேரம் டைட்டில் போட்டது யாரு? ஊடகங்கள். இவ்வளோ பேர் தான் குற்றவாளி அங்க. அப்போ இதுல எங்க மாநில அரசு விசாரிச்சாங்கன்னா, மத்திய அரசு விசாரிச்சான்னா, இவங்க சொல்ற தியரிலாம் அங்க ப்ரூஃபே இல்லை. என்ன தியரி? இவங்க சொல்ற தியரி, ஆசிட் வீசினாங்க மக்கள் மேல, கல் வீசினாங்க, கத்திய வச்சு கீறுனாங்க, தடியடி நடத்துனாங்க, ரைட்டா, செருப்பை தூக்கி அடிச்சாங்க, பாட்டில தூக்கி அடிச்சாங்க. அதான் இவங்களோட தியரி. இதுக்கெல்லாம் செருப்பை தூக்கி அடிச்சது யோ இங்க பாரியா ஐயா சாமி அப்படின்ற ஒரு டெஸ்பரேஷன். பாட்டில தூக்கி அடிச்சதும் அதான், கல்லை தூக்கி அடிச்சதும் அதான். இங்க பாரியா ஜனங்க செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. செத்தவங்களோட பேட்டியெல்லாம் இப்ப வெளியில வருது. செத்தவங்க உறவினர்கள்லாம் அவங்க கூட அடிபட்டு மிதிப்பட்டவங்க எல்லாம் இப்ப பேட்டி கொடுக்குறாங்க. விஜய் கண்டுக்கலன்னு தான் பேட்டி கொடுக்குறாங்க, ரைட்டா. இப்போ தப்பு பண்ணது யாரு? விஜய் அண்ட் தாவேக்கா தான் தப்பு பண்ணது. அப்போ இதை யார் விசாரிச்சான்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் விசாரிச்சாலுன்னா வரும். இல்ல இப்போ தாவேக்கா ஓகே, நம்ம அந்த விசாரணைக்கு பிறகு வருவோம். தாவேக்காவினருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படி அதோட தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக போன்றவர்கள்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு இந்த கூட்டம், இந்த கிரௌட் அவங்க கொடுக்குற, அவங்க பெர்மிஷன் கேட்கும்போது 10,000 சொல்றாங்க அப்படின்னா, அதை தாண்டி இவ்வளவு வரது அப்படிங்கிறது முதல் இடம் கிடையாது. 4-5 இடங்கள்ல ஆல்ரெடி பேசிட்டார். அப்போ உளவுத்துறை இதை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க, காவல்துறையினருக்கும் இது தெரியும். அப்படிங்கும்போது இப்ப கரூர்ல நாமக்கல்ல 8:45 வரேனாரு, 8:45 தான் வீட்டுல இருந்து கிளம்புறாரு, அது 12 மணிக்கு வருவோம்னு அறிவிச்சிருக்காரு. நேராக கிரௌட் ஏறிட்டே போகுது. இது எல்லாம் உளவுத்துறை காவல்துறை கண்காணிப்புல தானே இருக்கு. அவங்களுக்கு தெரியுது இல்ல, தாவேக்கா தலைமை பண்பு சரியில்லை, அவங்களுக்கு ஒன்னும் தெரியல, அவங்களுக்கு செயல் வீரர்கள் இல்ல, இவ்வளவு குற்றச்சாட்டு அவங்க மீது வைக்கிறேன். இது இப்பதான் தெரியுமா? கிரௌட் ஏறுது, பொதுமக்களுடைய பாதுகாவலன் யாரு? காவல்துறை, ஆளும் அரசு. அப்ப நீங்க பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கணும்ல அப்படிங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்களே. அதுக்குதான் நாங்க கண்டிஷன் போட்டோம். என்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணலன்னா நிகழ்ச்சியை கேன்சல் பண்ற முழு உரிமை காவல்துறைக்கு இருக்குன்னு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அவர் அப்படி சொல்ற அளவுக்கு நீங்க அதே ஆதவ அர்ஜுனா தடியடி நடத்தினாங்க, அதனாலதான் கலப்புறன்னு சொல்றாரு. இந்த காவல்துறை எங்க தவறு பண்ணிருச்சு? காவல்துறை இதே காவல்துறை மிக சிறப்பா செயல்பட்டது பாராட்டினாரு விஜய் அவர்கள். போலீஸுக்கு நன்றின்னு அந்த தடியடிக்கு தான் பாராட்டு கொடுத்தாரு விஜய் அவர்கள். அவங்கதான் அவுட்டர்ல இருந்து எங்களை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க உதவி இல்லைன்னா நான் உள்ள வந்திருக்கவே முடியாது. அந்த தடியடி நடத்தி அந்த கிரௌட கொஞ்சம் விளக்குனவன தான் அந்த வாகனம் உள்ள வர முடிஞ்சது. அந்த தடியடிக்கு பாராட்டு விஜய் சொல்றாரு. அந்த தடியடினாலதான் களை வரும்னு அதை வச்சு நான் சொல்றாரு. அப்ப நீங்க யார் சொல்றத நம்புவீங்க? சார் மேடம், உங்களுக்கு கண்டிஷன் உங்க பின்னாடி யாரும் வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன். உங்க பின்னாடி 40 கார் வந்தது எப்படி? உங்க கூட பைக்ல யாரும் வரக்கூடாதுன்றது கண்டிஷன். 2000 பைக் உங்க கூட வந்தது எப்படி? அப்புறம் உங்களை ரிசீவ் பண்ற க்ரௌடு அங்க இருந்து நீங்க பேசுற இடம் வரைக்கும் அப்படியே அலை மாதிரி உள்ள வருது இல்ல, அந்த க்ரௌடு யாரு கொண்டு வந்தது? ஏற்கனவே 10,000 பேருன்னு சொன்ன இடத்துல 20,000 பேர் நிற்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு 10,000 பேரை கொண்டு வந்தா என்ன ஆகும்? 30,000 பேர் ஆகும். 30,000 பேர் வந்தா என்ன ஆகும்? ஸ்டாம்பீட் ஆகும். நீங்க அவங்க சப்போஸ் வெளியில போறதுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் ஏதாவது வச்சிங்களா? தண்ணி கொடுத்தீங்களா? உங்கள் விஜய் உயிரென வருவார்னா உங்கள் விஜய் உயிரெடுக்க தான் வந்தார் அவரு, ரைட்டா? அப்போ தண்ணி கொடுத்தீங்களா? அவங்க மனுஷங்க தானே, அவங்கள நீங்க மனுஷங்களா மதிச்சிங்களா? ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த விஷுவல்ல ஒரு பொண்ணு, எனக்கு என் புருஷனை விட விஜயை தான் பிடிக்கும் அப்படின்னு, அந்த பொண்ணு மயங்கி விழுந்து முன்னாடி உட்காந்து நொந்து போய் உட்காந்து, ரைட்டா? அந்த பொண்ணு அந்த தடுப்புல இருந்து மேலே ஏறி வர்றதுக்கே அது அப்படியே நின்றுக்கிட்டே மயங்கி விழுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது உயிர் போயிடுன்ற ஸ்டேஜில் தூக்கி ஃப்ரண்ட்ல கொண்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரிகார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க யார்? விஜய் வண்டியை க்ரௌடு நெருங்கிடக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய பேரிகார்ட் மாதிரி இரும்பு தகுடு மாதிரி போட்டு கையை பிடிச்சி இவங்க நிற்கிறாங்க, ரைட்டா? இதெல்லாம் யார் பண்ணது?
இதெல்லாம் யாரோட ஃபால்ட்டு? 10,000 பேரை கூட்டு வந்தது, தண்ணி கொடுக்காதது, பேரிகாட் மாதிரி நின்னது, மிதிச்சது, ஐயா சாவுறோம் சாவுறோம்னு கத்தும்போது கண்டுக்காம இருந்தது, இதெல்லாம் யாரோட ஃபால்ட்டு? சார் மேடம், நீங்க வந்து உங்க கண் எதிர்க்க நீங்க உங்க காரே ஓட்டு போறீங்க, இல்லை பைக்கே ஓட்டு போறீங்க, கண் எதிர்க்க ஒரு ஆக்சிடென்ட் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க மேடம்? நின்று பார்ப்பீங்க. ஆமா, நின்று இறங்கி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்கள இது பண்ணணும். அதானே? நீங்க பாட்டுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போவீங்களா? உங்க கண்ணு முன்னாடி உங்க வெஹிக்கிள்ல அடிபட்டு ஒருத்தன் சாவுறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வண்டி வரும்போதே 2 பேர் சக்கரத்துல மாட்டுறாங்க, கண்டுக்காம வரீங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸ் உங்க மேல ஏன் ஃபைல் பண்ண? அந்த நீதிபதிக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இவ்வளோ விமர்சனங்களை வச்சிருக்கே. அது விமர்சனம் வந்து என்னன்னா, அது சிவில் கேஸ், ஏன் கிரிமினல் அது வந்து ரெஜிஸ்ட்ரி. தனிப்பட்ட ஒப்பீனியனை ஏன் வச்சீங்க? விஜய் பத்தி பேச வேண்டிய அவசியம் அங்க என்ன இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்படிலாம் கேட்கல. சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி கேட்கல. கிரிமினல் தனம் சிவில் கேஸ் வந்து பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறது சுப்ரீம் கோர்ட். அதாவது விமர்சனங்கள், அதாவது நீதிபதி தானா வழக்கு எடுக்கல, ரெஜிஸ்ட்ரார் தான் வழக்கு அனுப்புறாரு. அத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இப்போ ஆமா, எப்படி மாறுச்சு, ஏன் கிரிமினலுக்கு போச்சு, ரெஜிஸ்ட்ரார்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க போய் அங்க பதில் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ஃபிளான்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு அப்சர்வேஷனுக்கும் இன்னைக்கு அமலாக்கத்துறை கிட்ட கவாய் சிஜிஐ வந்து கேட்டிருக்காரு, நீங்க எந்த ஆபீஸ்னாலும் உள்ள போயிடுவீங்களா? எந்த அரசாங்க ஆபீஸ்னாலும் போவாங்களே போவா. அதுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததா தெரிஞ்சது ஒண்ணு, சந்தேகத்துல வந்து ஊழல் நடந்ததா நாங்க உள்ள போயிருக்கோம்னு. அது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இது ஒரு இன்டரிம் ஆர்டரு, தற்காலிக ஆர்டரு, இன்னும் கேஸ் முடியல. இல்ல கொண்டாடுறாங்க நீதி வெல்லும் நீதி வெல்லும் அப்படின்னு. எல்லாம் விஜய் ட்வீட் போடுறாரு, அதை வச்சு நான் போடுறாரு, நிர்மல்குமார் போடுறாரு, எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இந்த ஜட்ஜ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில வராங்க எல்லாரும். நீங்க அவங்கள சொல்றீங்களே, வானதி சீனிவாசன் போடுறாங்க, நயினார் நாகேந்திரன் போடுறாங்க, அண்ணாமலை போடுறாங்க. நாங்க விஜயோடு தோளோடு தோள் நிற்போம் அப்படின்றாங்க, விஜய்க்கு ஆதரவாக நாங்க நிற்போம் அப்படின்றாங்க. அப்போ எங்க கொள்கை எதிரின்றது அது விஜய் அவர்களை தான் கேட்கணும். அவரை தான் கேட்கவே முடியாது, கேட்டாலும் வராது. கொள்கை எதிரி, பெரியாரின் தொண்டை, பெரியார வந்து வழிகாட்டியை ஏத்துக்கிட்டவன் பாஜகவை ஏத்துப்பானா? அப்ப நீ ஆரம்பத்துல இருந்து பாஜகவோட பி டீம்ன்றது இப்ப ப்ரூவ் ஆகுதா? ஃபர்ஸ்ட் வந்த உடனே விஜய் கேட்டதுன்னா, ஆக்சிடென்ட் ஆகி இங்க வந்த உடனே விஜய் கேட்டதுன்னா சிபிஐ என்கொயரி. அதான் கேட்டார் ஃபர்ஸ்ட் வந்த உடனே பனையூர்ல வந்து சட்ட நிபுணர்களோட தான் அவர் ஆலோசனை பண்றாரு. அப்ப அவர் கேட்டது சிபிஐ என்கொயரி இல்ல. இப்ப தாவேகா சார்பா சுப்ரீம் கோர்ட் போயிருக்கும்போது மாநில அரசு இது விசாரிக்கூடாது, உயர்நீதிமன்றம் விசாரிக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. ஒரே ஒரு மனு தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அர்ஜுனா மேல. அது வந்து எஸ்ஐடி விசாரணையில இது நடக்கணும் அப்படின்னு தானே போட்டிருக்காங்க. அந்த வழக்குல வந்து சிபிஐன்னு இல்லையே. அந்த 4-5 பேர் கொடுத்த வழக்கு தான் சிபிஐ கேட்டு போட்டிருக்காங்க. அதாங்க, அந்த 5 பேர்ல 2 பேர் போலி. ஆமா, 3 பேர் போலி, ஒருத்தர் அது டெபாசிட்டாரு ரைட்டா. தங்கச்சியும் மச்சானியும் இழந்த ஒருத்தர் வந்து பிரபாகரன்றவர் நவுந்துட்டார். மற்ற 2 பேர் போலி. இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்க எப்படிங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? இல்ல உங்க பேர்ல ஒருத்தர் போலியா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கொடுக்க முடியுமா? ஃபேக்கா எங்க கொடுத்துருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்ல. அதுல ஜிஎஸ் மணின்னு பாஜகக்காரர் ஒருத்தர் சிபிஐ விசாரணை கேட்ட மனுவில் அவர் தான் வந்து மதுரையிலையும் கொடுத்தாரு. மதுரையில கொடுத்து அவரது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மதுரையில தாவேகா வழக்கறிஞர் வந்து ஒருத்தர் வந்து ஆரம்பத்துல இருந்து மதுரை ஜட்ஜு தண்டபாணி வீட்டுல போயெல்லாம் பார்த்தாரு. அவர் வந்து அந்த வழக்கறிஞர் வந்து மதுரை கோர்ட்ல மனுவே தாக்கல் பண்ணல ரைட்டா. அதே மாதிரி மனு வந்து சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு மனு வந்து இவங்க தாக்கல் பண்ணல. இவங்க கேட்டது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை கமிட்டி. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன கொடுத்திருக்கா, உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சிருக்காங்க. சிபிஐ விசாரணை நடக்கும், அதை கண்காணிக்க தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிளஸ் எஸ்ஐடி ரெண்டுத்தையும் சேர்த்து பட்டாசோட சேர்த்து மத்தாப்பும் கொடுக்குற மாதிரி ரைட்டா. இது வெடிக்காது, தீபாவளி போனஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு இன்டரிம். இத வரவேற்கிறாங்க, இத நீதி வெல்லும்ன்றாங்க. அப்ப சிபிஐ விசாரணை தான் உங்களுக்கு உண்மையாலே தேவைப்பட்டிருக்கா? புரிஞ்சுக்கணும். அப்படி ஆமா, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து
நம்ம வானதி சீனிவாசன், அண்ணாமலை இவங்க எல்லாரும் கொண்டாடுற மாதிரி விஷயம். அவர் தான் அன்னைக்கே நன்றி சொன்னாருங்க. ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, ஆதரவு கொடுத்த அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் நன்றி, தலைவர்களுக்கும் நன்றி அப்படின்னாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இவர் இவங்களோட வார்ப்பு, பிஜேபியோட வார்ப்பு. இவரு பிஜேபியோட தான் டிராவல் ஆகுறாரு, பிஜேபியோட தான் சிம்பத்தைஸ். கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி? அப்பெல்லாம் ஏங்க அஜித்ன்ற ஒரு அஜித்குமாரோட படுகொலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஆர்எஸ்எஸும் பிஜேபியின் கைப்பாவை தான் சிபிஐ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவை பேட்டியே கொடுத்திருக்காரு. ஆமா, அவங்க பின்னாடி போய் ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க, நீங்க ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படி. ஆக்சுவலா அஜித்குமார் விஷயத்துல மாநில அரசோட போலீஸ் மேல குற்றச்சாட்டு வரும்பொழுது மாநில அரசு நான் எங்ககிட்ட எதுவும் ஒளிவு மறைவு இல்லை, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டோன்னு கொடுக்குறாங்க. ரைட்டா? அந்த மாதிரி கொடுக்கறதுன்றது வேற, இதுன்றது வேற இல்ல. ஏன் சிபிஐ என்கொயரி உங்களுக்கு தேவை? அஸ்ரா கார்க்ன்றது உயர்நீதிமன்ற நீதிபதி நியமித்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தானே. அஸ்ரா கார்க் சிபிஐல வேலை செஞ்சவர் தானே. அவர் நேர்மைக்கு புகழ்பெற்ற ஒரு ஆள் தானே. ஒரு சம்பவம் அஸ்ரா கார்க் பத்தி பதிவு பண்ணோன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு குடிகார புருஷனை அடிச்சு கொன்னுடுது. ஏன்னா அவன் போயிட்டு பொண்ணோட அவங்க 2 பேர் பெத்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்றான். அப்போ கட்டையால் அடிச்சு செத்து போயிடுறான். அந்த பொண்ணை ஸ்டேஷன்லயே உட்கார வைக்கலையே, உடனே ஸ்டேஷன் பெயில விட்டவர் தான் அஸ்ரா கார்க். அவ்வளோ நியாயஸ்தான். அந்த விசாரணை உனக்கு வேணான்னு நீ சொல்றன்னா என்ன பயம்? இதுல நல்லதுங்க. சிபிஐ மைக்கேல் பட்டியில விசாரணைக்கு போச்சுங்க. மைக்கேல் பட்டியில என்ன ஆச்சு? ஒரு பொண்ணு தற்கொலை. அந்த இதுக்கு காரணம் மத மாற்றம். இது அண்ணாமலையுடைய சார்ஜ். அப்போ சிபிஐ விசாரிச்ச உடனே சிபிஐ சொல்லிச்சு, யாரும் அந்த பொண்ணை மதம் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணவே இல்லை. சிஸ்டரோ நன்னோ டீச்சரோ யாருமே ட்ரை பண்ணல. அது இயல்பா நடந்த ஒரு விஷயம் அப்படின்றதுதான் அங்க மைக்கேல். ஆனா இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணை நேர்மையா நடக்கும்னு பாக்குறீங்களா? ஏன்னா இது அரசியல் சார்ந்த விஷயம். இப்ப விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுப்பதற்கு பாஜக பெருமுயற்சியில இருக்கிறது. தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், கூட்டணியில வரலைன்னா கூட அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது யாருக்கு ஒரு நேர்மையா நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல யாருக்காவது ஆதரவாக தீர்ப்பு வரும் அப்படின்னு? தமிழ்நாட்டுல மழைக்காலம்ன்றது சென்னையில எவ்வளவு நாள்? 2 மாசம் இல்ல 3 மாசம். இப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்குது, 2 மாசம் தானே. இந்த எலெக்ஷன் எத்தனை மாசம்? இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வண்டியை ஓட்டலாம்ல. அது வரைக்கும் விஜய புடியில வச்சுக்கலாம்ல. அவ்வளவுதான். இதுதான் பிஜேபியோட கேம். இல்ல இப்ப கூட்டணி ஒருவேளை விமர்சகர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சா அது திமுகவுக்கு ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அமைவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா? அது இவங்க சொல்றது நம்ம ஆந்திரால பவன் கல்யாண் அவரோட ஃபார்முலால சந்திரபாபு நாயுடு பிஜேபி பவன் கல்யாண் ரைட்டா. அது ஆக்சுவல் கூட்டணியே பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு தான் கூட்டணி ரைட்டா. அது அங்க ஜாதி பாலிடிக்ஸ் தான். பவன் கல்யாண் ஒரு ஜாதி, சந்திரபாபு நாயுடு ஒரு ஜாதி, 2 ஜாதியும் கம்பைன் ஆகும்போது வரக்கூடிய ஒரு காம்பினேஷனுடைய வெற்றி தான் அது. அந்த அரித்மெட்டிக் காம்பினேஷனே வேற. அங்க பிஜேபியுடைய ஓட்டு சதவீதம் 0.8%. ரைட்டா. அங்க ஆந்திரால பிஜேபியே கிடையாது, அதான் உண்மை. அந்த ஆந்திரா பாலிடிக்ஸ் வேற, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேற. ரைட்டுங்களா. இங்க எடப்பாடிக்கு ஓட்டு சதவீதம் 20% தான் ஆன்டி பிஜேபி அணின்னு வாங்கின ஓட்டு. ரைட்டுங்களா. பிஜேபி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஏசிஎஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு வாங்கின ஓட்டு 18%. சரிட்டா. 20-18 பாமக கிருஷ்ணசாமி எல்லாரையும் வச்சு 20-18 38. ரைட்டா. இப்போ அண்ணாமலையே ஒத்துக்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 40%க்கு மேல.
அண்ணாமலை இந்தியா டுடே என்க்ளேவ்ல ஒத்துக்கிட்ட வாக்கு சதவீதம் வந்து ஸ்டாலினுக்கு வந்து 40%. அவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதுல கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. மக்களுடைய மனநிலையை பொறுத்து தானே அந்த ஓட் பர்சன்டேஜ். குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது வந்து போன பார்லிமெண்ட் தேர்தல்ல, அது நாடாளுமன்ற தேர்தல் கேளுங்க, மோடி வேணுமா வேண்டாமாங்கிறதா இவங்களுடைய வார்த்தை. மோடி வேணான்றதுல வந்து இது சட்டமன்ற தேர்தல் ரைட்டுங்க. மோடி வேணான்றதுலயே வந்து வெறும் 8 சட்டமன்ற தொகுதிகள்ல தான் எதிர்கட்சிகள் வந்து லீட் எடுத்தது. வெறும் 8 சட்டமன்ற தொகுதிகள்ல தான் எதிர்கட்சி லீட் எடுத்தது. அதுல கொஞ்சம் க்ளோஸா ஃபைட் பண்ண தொகுதி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தருமபுரி மட்டும்தான். வேற எதுவுமே ரொம்ப க்ளோஸாலாம் ஃபைட் பண்ண தொகுதியே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ இந்த இதெல்லாமே சேரும்போது 1+1 = 2ன்றது அரசியல் இல்லை. அரசியல் வந்து 1+1 = 1 கூட இருக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு விஜய்ன்றது ஒரு 5% ஓட்டு இல்லைன்னு சொல்லல. ஒரு மெஷர் நீங்க வந்து விஜய பார்க்கணும்னு வந்து அவர் மூஞ்ச பாத்திர மாட்டோமான்னு வந்து குடும்பத்தோட எல்லாம் பலர் வந்து குடும்ப உறுப்பினர்களை 3 பேரையெல்லாம் இழந்து அப்ப கூட விஜய் அண்ணா மேல ஒரு தவறும் இல்ல அப்படின்னு மீண்டும் ஆதரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? நீங்க நல்லா பாருங்க, அரசு 10 லட்சம் கொடுத்துச்சு. கொடுத்ததும் தெரியல, வாங்கினதும் தெரியல, உடனே குடிச்சிட்டாங்க. உடனே விஜய் வந்து எவ்வளவு கொடுத்தாரு? 20 லட்சம் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே. 20 லட்சம் பெருசு இல்ல. விரைவில் போய் பார்க்க போறாராம், கொடுப்பாராம், குடுத்துருவாரு. 17ஆம் தேதி போறாரு, கொடுக்குறாரு. 20 லட்சம் பெருசு இல்ல. 20 லட்சம் பெருசு. அவர் சார்பாக அந்த JPR தொழில்நுட்ப கல்வி நிறுவனர் அறிவிச்சிருக்காரு. மாதந்தோறும் 5000 வழங்கப்படும். 20 வருஷத்துக்கு குடும்ப நபர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து தரப்படும், படிப்புக்கு செலவு பண்ணப்படும்லாம் அறிவிச்சிருக்காங்களே. JPR காலேஜ்ல எப்படி நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் உறவினர்கள்லாம் அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க. கிட்ட எப்படி வந்து பணத்தை கறப்பாங்க அப்படின்னு நல்லா தெரியும் நமக்கு. அது ஆதாரபூர்வமா இருக்கும். அதுல பாதிக்கப்பட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தன். எப்படி பணத்தை கறப்பாங்கன்னு. அவங்க போய் பணத்தை கொடுப்பாங்களா? இதெல்லாம் எங்கன்னா போய் வேற எவன்ட்டையாவது சொல்லுங்க. ரைட்டுங்களா? அவங்க எப்படி பணத்தை கொடுப்பாங்க, எப்படி அவங்க கறக்காம இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் நேரடி அனுபவமே இருக்கு. JPR நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இது. இன்னொன்னு, இந்த செத்தவங்க எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது யாரும் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு விஜய் அப்படின்னு வெறியோட போய் நின்னவங்க இல்ல. விஜய்ன்ற நடிகர் வந்து கரூர் என்கிற குக்கிராமத்துக்கு வர்றாரு, பார்க்கணும், அவரை பார்க்கணும். அது சன்னி லியோனுக்கு கூட தான் வரும் கூட்டம். சன்னி லியோனுக்கு கூட்டம் ஒன்று போய் பாருங்க எப்படி இருக்கு. விஜயை விட ஒரு 25 மடங்கு இருக்கு. இன்னொன்று, இது ரோட் ஷோ வந்து இந்த மாதிரி தான் கூட்டம் வரும், நிற்கும். அந்த கூட்டங்கள்லாம் ஒரு பெரிய அளவுக்கு எஃபெக்ட் ஆகும். அதுவும் சண்டே சாட்டர்டே கூலி வாங்கிட்டு சரக்கு போட்டு கரூர்ல வந்து 6 மணிக்கு சம்பளம் சனிக்கிழமை. அதனால கூட்டம் வராதுன்னு இவங்க நினைச்சாங்களாம். அதனால கூட்டம் வராதுன்னு நினைச்சாங்களாம். சம்பளம் வாங்கிட்டு சரக்கு போட்டு டாஸ்மாக்ல சரக்கு போட்டு நேரம் எங்க வந்தான். ஏன் வந்தான்னா தெரியுமா உங்களுக்கு? 30 ஊர் இருக்கு கரூரை சுத்தி. 30 ஊருக்கும் அந்த மெயின் ரோடு தான் பஸ் போற ரோடு. அது கட்டான உடனே பஸ் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த கூட்டம்லாம் இங்க வந்துருச்சு. இதெல்லாம் தான் கூட்டத்துக்கு காரணம். நீ வந்து சம்பளம் வாங்கி சரக்கு போட்டு சாயந்தரம் வருவான்னு கணக்கு போட்டு தானே வர. அப்புறம் நீ என்ன தலைவர்? ஸ்கூல் பசங்க கூட்டமா வந்திருந்தாங்க. செத்ததுல 40 பேர்ல 8 பேருக்கு மேல குழந்தைங்க. 9 பேர் குழந்தைங்க. அவங்க என்ன ஓட்டு போடுவாங்க? இன்னொன்னு, வந்தவன்லாம் விஜய் கட்சிக்காரன் கிடையாது, தாவேகா கிடையாது. வந்தவங்க எல்லாம் ADMK, DMK, காங்கிரஸ், எல்லா கட்சியிலும் இருந்திருப்பாங்க. அவங்க தொண்டர்களும் வந்திருக்கலாம். ஆனா பெருவாரியா பார்க்கணுன்ற ஆர்வத்தோடையும் வந்திருக்காங்க மக்கள். அவங்க பேட்டிகளை எல்லாம் BBCல இருந்து எல்லாத்துலயும் பார்க்கும்போது ஒரு வாட்டி பாத்திர மாட்டோமான்னு போனோம் அப்படின்றது கேட்க. அது வந்து ஒரு ஆர்வம், ரைட்டா? வர்றது வந்து ஒரு எக்ஸிபிஷனு, ரைட்டா? பெரிய டைனாசரு வரும்னு வடிவேல் எக்ஸிபிஷன்ல காட்டுவான்ல, அந்த மாதிரி
டைனாசரோ இந்த ஏதோ 16 நாள் வெளியில வராம உச்ச நீதிமன்றம் வந்து அவங்க சிபிஐ விசாரணை அறிவிச்சுட்டு அவங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனே அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வெளியில வர்றதுக்கு என்ன காரணம்? அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கையாலாகத்தனம் தான் காரணம். இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்கணுங்க. இர்ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிட்ட இப்போ நான் 2 பேரையும் சொல்லுவேங்க. பெங்களூரில் அந்த ஐபிஎல் கோப்பை எடுத்துட்டு வரும்பொழுது செத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து போலீஸ் கமிஷனர் சஸ்பெண்டட், போலீஸ் டிஜிபி டிரான்ஸ்ஃபர்டு, ரைட்டுங்களா, எல்லாருமே டிரான்ஸ்ஃபர்டு, ரைட்டா. அந்த கோப்பை எடுத்துட்டு வந்தவங்க மேலே எல்லார் பேர்லையும் கேஸு, சித்தராமையா கவர்மெண்ட். அதே மாதிரி விஜய் மேலே கேஸு. ஜோஸ் தங்கையான்னு ஒரு எஸ்பி, அவரு சஸ்பெண்ட் ஆயிருக்கணும். கரூர் எஸ்பி ஷுட் ஹவ் டு பி சஸ்பெண்டட். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் சீஃப், தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் சீஃப், போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃப், லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். சஸ்பெண்ட் பண்ணிட்டு விஜய் மேலேயும் கேஸ் போட்டிருக்கணும். ஏன் பண்ணல நினைக்கிறேன்? காவல் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க திமுக தயங்கிருச்சு. திமுக அதுக்கான விஷயங்களுக்குள்ள போல. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் மேல தாவேகா மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். அவங்க வந்து ஒரு செயல் வீரர்களை நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசக்கூடியது அதுதான். என்னதான் அரசியல் கட்சிகளுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாலும் ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கான செயல் வீரர்கள் களத்துல இருப்பாங்க. அது வந்து எடப்பாடிக்கு இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல கூட்டம் போட்ட எடப்பாடிக்கு இருந்தது. செயல் வீரர்கள் இருந்தாங்களே, அவங்க வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாங்களே. கூட்டத்தை கண்ட்ரோல் வச்சுப்பாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும். ஆனா இங்க அதெல்லாம் மைனஸ் அப்படிங்கும்போது மைனஸ் தாவேகா தான் தப்பு, கம்ப்ளீட் தப்பு தாவேகா. விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். விஜய் மேல நடவடிக்கை ஏன் எடுக்கல? எப்படி வந்து ஆர்சிபி ஐபிஎல் கோப்பையை கொண்டு வரும்போது எல்லார் மேலேயும் சித்தராமையா நடவடிக்கை எடுத்தார்ல, அது மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. விஜய் அவர்கள் அந்த கரூர்ல என்ட்ரி ஆனவுடனே வேன் உள்ள போக முடியல. அங்க வந்து காவல்துறை வந்து லேசா தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை வந்து மூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வேன் உள்ள போக முடியுது. போய் மைக் எடுத்தோடனே காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாரு. அதே காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு விஜய். அதே காவல்துறையினுடைய அந்த தடியடினாலதான் இந்த கலவரம், இந்த உயிரிழப்புன்னு ஆதவர்ஜுனா பேசுறாரு. அப்போ இந்த சின்ன விஷயத்துல இவ்வளவு அரசியல் பண்றாங்க அப்படிங்கும்போது விஜய் இந்நேரம் அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க, பொய் பிரச்சாரங்களுக்கு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது திமுக. மேடம், நான் அரெஸ்ட் கூட கேட்கல மேடம். அருணா ஜெகதீசன் ஆணையம் ஏன் விஜயை விசாரிக்கல? விசாரிச்சுக்கலாம்ல. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தான் விசாரிக்கணும். ஆமா, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதியழகன், அவர் அரெஸ்ட் எடுங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் புசியானந்தே தப்பிச்சிட்டாரு. கரூர்ல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதியழகன் தான். எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, என்ன ஏன் விசாரிக்கிறீங்க, எனக்கு என்ன ஏன் வந்து அரசு வரன் போடுறீங்கன்றாரு வாதாடும். அது கேஸ். அதுல வந்து A2 வந்து அவரு, A3 வந்து நிர்மல் கேஸ். அதனால அவர் தலைமறைவானாரு, ஓடினாரு. ரைட்டு. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு ஒரு சாட்சியா இருந்த, குறைந்தபட்ச சாட்சியா இருந்தவர் யாரு? விஜய் தானே. கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம்ல. விஜய் என்ன சார், என்ன மேடம், எல்லா சட்டத்துக்கும் அப்பாற்பட்ட மாட்சிமை தங்கிய சத்தியமாய பொண்ணு 18ஆம் படி வாழும் மரிகர சுதன் ஆனந்த சிட்டன் ஐயனையப்ப சாமியே வா. யார் மேடம் விஜய்? நான் அவ்வளோ பெரிய ஆளா? சட்டமும் நீதிமன்ற விசாரணைகளும் எதுவுமே டச் பண்ண முடியாத ஒரு ஆளா விஜய்? சம்பந்தப்பட்டிருக்காரு, தண்ணி பாட்டில் போடுறாரு, கண்ணு முன்னாடி சாவுறாங்க, அவர் வண்டி போய் நிக்குது, பின்னாடி கூப்பிடுறாங்க, அவர் பாட்டு பாடுறாரு, இந்த பக்கம் திரும்பி பாடிட்டு தான் இறங்குறாரு. தெரிஞ்சு போச்சு அவருக்கு, தெரிஞ்ச உடனே பாட்டை பாடி முடிச்சுட்டு தான் இறங்கணும்னு பாடி முடிச்சுட்டு தான் இறங்குறாரு. அப்போ அவர் யாரு? அப்ப அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம்ல. அருணா ஜெகதீசன் ஆணையம் எஸ்ஐடி அஸ்ரா கார்க் மூலமா போட்டதுதான் தப்புன்னு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரைட்டா? அஸ்ரா கார்க் எவ்வளோ நல்ல ஆஃபீஸர் அவர் மூலமா போட்ட இது வந்து தப்புன்னு சொல்றீங்க. அருணா ஜெகதீசன் ஆணையம் குறைந்தபட்சம், ஆறுமுகசாமி ஆணையம் வந்து சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் விசாரிக்கல. அருணா ஜெகதீசன் ஆணையம் இது சம்பந்தமா விசாரிக்கும் போது எடுத்த உடனே விஜய் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஆணையம் விசாரிக்கிறது நடந்தது என்ன என்பதை பற்றிய விசாரணை ஏன் விஜய் மேல் செய்யப்படவில்லை? விஜய் நான் கடவுளா? அந்த கடவுள் தானே நேத்து போடுறாரு நீதி வென்றதுன்னு.
அப்போ இவ்வளவு நேரம் நீதி நடக்கலைன்னு அந்த கடவுள் குற்றச்சாட்டு செய்யக்கூடிய கடவுளா தானே இருக்காரு அவரு. இவ்வளவு நாள் நீதி நடக்கலைன்னு குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய கடவுள் தானே அவரு. சவாலும் விடுத்திருக்காரு. எல்லா ஊருக்கும் போன எங்கேயுமே இது நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது மக்களுக்கு தெரியும், உண்மை விரைவில் வெளியில வரும், கைது பண்ணதானே என்ன பண்ணுங்க, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்போ சவால் விடக்கூடிய கடவுளாகவும் இருக்காருல்ல, நீதி வென்றதுன்னு சொல்லக்கூடிய கடவுளா தான் இருக்காரு. அங்கிள், சிஎம் அங்கிள், அப்படிப்பட்ட கடவுள் தானே அவரு. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அப்படிப்பட்ட கடவுள் தானே அவரு. அந்த கடவுள் அரசியல் பண்ற கடவுள் தானே அவரு. அப்போ குறைந்தபட்சம் ஏன் அவர் மேல கை வைக்கல, அவரை ஏன் விசாரிக்கல? நீதிக்கு அப்பாற்பட்டவர் அவரு. இப்ப சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கும்ல விஜய. இப்ப என்ன பண்ணுவாரு? விசாரிப்பாங்களா சிபிஐ? கண்டிப்பா விசாரிப்பாங்க. நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் சந்திக்கலாம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி வித்யா மேடம். இன்றைய அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.